Hello students, இப்போ 10th standard maths exercise 2.2ல இருக்கக்கூடிய sum பார்க்கலாம். Third question, find HCF of 252525 and 363636. இதோட HCF value find பண்ண சொல்லிருக்காங்க. இந்த ரெண்டு நம்பருக்கும் L divisionல prime factorize பண்ணலாம். First இந்த நம்பர் எடுத்துக்கலாம். 25 லாஸ்ட்ல 5ல முடியறதுனால 5 செலக்ட் பண்றேன். 5 5s are 25. Again 2 இதோட ஸ்மாலரா இருக்கிறதுனால 0 போட்டா 25 னு சேர்த்து எடுத்துக்கலாம். Again 5 5s are 25. Again இங்க 2 காக ஒரு 0 காப்பி பண்ணும்போது 5 5s are 25. ரெண்டு நம்பர் சேர்த்து எடுத்துக்கலாம் இல்லையா? Again 5ல தான் finish ஆயிருக்கு நம்பர். So இங்க 5 காப்பி பண்ணும்போது 1 5s are 5 0 1 5s are 5 0 1 5s are 5. இங்க 1 0 1 0 1 ஆன்சர் இருக்கு. இதை 3 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். Again 3 table 3 3s are 9 9 10 minus 1 9 1 பேலன்ஸ் இருக்கும் 11 மாறிடும். 3 3s are 9 10 11 2 பேலன்ஸ் இருக்கும் 20 மாறிடும். 6 3s are 18 19 20 2 பேலன்ஸ் இருக்கும் 7 3s are 21. ஸோ 3 3 6 7 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் 7 டேபிள் எழுதிக்கலாம். 4 7s are 28. ஸோ 33லேருந்து 28 மைனஸ் பண்ணும்போது 10 minus 8 2 3 plus 2 5. ஸோ 5 பேலன்ஸ் இருக்கும் 56 மாறிடும். நெக்ஸ்ட்டு 56 அப்படின்ற நம்பருக்கு 8 7s are 56. ஸோ இங்கே 56 கேன்சல் ஆகிடும். அகெயின் 7 இருக்குது 1 7s are 7 481 ஆன்சர் இருக்குது. அகெயின் இது 13 டேபிளில் தான் டிவைட் ஆகும் 13. ஸோ 481 13 டேபிளில் 3 13s are 39 மைனஸ் பண்ணும்போது 10 minus 9 1 8 plus 1 9 91. 7 3s are 21 1 7s are 7 7 plus 2 91 இல்லையா? ஸோ 7 ஆன்சர் கிடைக்குது. 13 7s are 91. ஸோ ஆன்சர் இங்கே 37 எழுதிக்கலாம். இப்போ 37 டேபிளில் மல்டிப்ளை பண்ணும்போது 1 ஏன்னா 37 அப்படின்றது நமக்கு ப்ரைம் நம்பர். இப்போது 36361 இதே போல் ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். 363636. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது பார்க்கும்போதே தெரியுது 3யோட மல்டிபிள் 1 3s are 3 2 3s are 6 1 3s are 3 2 3s are 6 1 3s are 3 2 3s are 6. அகெயின் லாஸ்ட்டில் 2 வந்ததுனால எல்லாம் 12 12னு இருக்குது. ஸோ அகெயின் கூட நம்ம 3 டேபிளே போடலாம். 4 3s are 12 0 4 3s are 12 0 4 3s are 12. அகெயின் 2 டேபிள் காப்பி பண்ணிக்கலாம். அப்போது இது 2 2s are 4 0 2 2s are 4 0 2 2s are 4. அகெயின் 2 டேபிள் காப்பி பண்ணும்போது 1 2s are 2 0 1 2s are 2 0 1 2s are 2. ஸோ 1 0 1 0 1 இதே நம்பர்ஸ் தான் இருக்குது. அப்போ இங்கே எழுதினா அதே டேர்ம்ஸ் தான் ஆன்சராக வரும். ஸோ 7 காப்பி பண்ணும்போது இங்கே வர மாதிரி 3 3 6 7 ஆன்சராக வரும். அகெயின் 13 டேபிள் காப்பி பண்ணும்போது இங்கே எழுதின மாதிரியே 3 டேபிள் காப்பி பண்ணும்போது 3 3 6 7. அகெயின் நம்ம 7 டேபிள் எழுதலாம். 7 டேபிள் எழுதும்போது 481. 13 டேபிள் எழுதும்போது 37. ஸோ 37 டேபிளுக்கு 1. ஸோ இதில் இப்போது நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது ஹெச்சிஎஃப் வேல்யூ. இந்த ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணி எழுதிக்கலாம். இங்கே 3ன்ற நம்பர் இருக்குது இங்கே 3ன்ற நம்பர் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு 3யும் டிக் பண்ணிவிட்டு 3 காப்பி பண்ணிக்கலாம். அகெயின் இங்கே 7 இருக்குது இங்கேயும் இந்த பிளேஸில் 7 இருக்குது. ஸோ ரெண்டையும் எழுதிக்கலாம். 13 இந்த 13 இதையும் காப்பி பண்ணிக்கலாம். அகெயின் 37 இந்த 37 இதையும் காப்பி பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது காமன் வேல்யூ இருக்கான்னா இதில் 2 5 இருக்குது இங்கே 5 இல்லை. இங்கே இருக்கக்கூடிய 2 இந்த பிளேஸில் எங்கேயுமே இல்லை. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இங்கே 37 13 இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 7s are 21 2 balance and 3 3s are 9 10 11 1 7s are 7 1 3s are 3. Answer 7 plus 1 8 3 plus 1 4 481.
இப்போ இந்த நம்பரை 7ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 481 is multiply by 7. 1 7s are 7, 4 8 7s are 56. ஸோ 5 இங்கே எழுதிக்கலாம். இப்போ 4 7s are 28, 29 30 33 3 3 6 7. இப்போ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் அதானே இருக்குது. ஸோ 3 7s are 21, 2 balance, and 6 7 6 3s are 18, 18 plus 2 20, 2 balance, 3 3s are 9, 10 11, 1 balance, 3 3s are 9 10. ஸோ 10ஆக மாறிடும். ஆன்சர் 10101. இது இங்கே பார்க்கும்போதே தெரியுது இல்லையா? இந்த நம்பர்ஸ் தான் இங்கே எழுதியிருக்கோம். 37 13 7 அண்ட் ஆல்சோ 3. ஸோ இந்த நம்பர்லாம் விட்டுட்டோன்னா இதோட மல்டிப்பிள் இருக்கக்கூடிய இந்த நம்பர் தான் நம்மளோட HCF வேல்யூவோட ஆன்சராக கிடைச்சிருக்கு.